நீ 10 கண்டிஷன் வச்சிருக்கிறேன்னா முதல்லேருந்தே இந்த கண்டிஷனை விட்டுட்டு கல்யாணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணு சரி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நடக்குது. அதான் சில பேர் கண்டிஷனோட தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமும் கிடைக்குதே தவிர சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சொல்கிறேன். என்ன நிறைய பிடிவாதங்கள் இருக்குது. பிடிவாதங்கள் இல்லாத பெண்ணோ பையனோ கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய படிக்கிறாங்க. அறிவு வளருதே தவிர அவங்களுக்கு ஆற்றல் வளரல. நிறைய அவங்களோட பிஸ்னஸோ இல்லை அவங்களோட தொழிலையோ பெரிய பெரிய சக்ஸஸ் பண்ணுறாங்க. சின்ன விஷயம் அந்த லைஃபுங்கிறது ஒரு சின்ன விஷயம். அதை சக்ஸஸ் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிறாங்கங்கிறது ஒரு உண்மை அது. ஆனால் சில இடங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்குது. அது கல்யாண மாலையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல ஆட்களாக கூட இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் உள்ள ஆட்களாக கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு மேலே லேட் பண்ணால் கல்யாணம் ஆகிறதுல கஷ்டம் வரும், ஜாக்கிரதை அப்படின்னு அவனுக்கு ஒரு எச்சரிக்கை வரும்போது அப்போ டக்குன்னு முழிச்சுக்கிறான், இல்லை டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க, பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும்.